ஹலோ ஹாய் ராஜா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பர். ஸோ ராஜா சொல்லுங்க, நம்ம வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம் இல்லையா? காரை வந்து எப்படி பளபளன்னு வச்சுக்கிறது. உங்ககிட்ட வந்து ஒரு ஃபுல் ஸ்டாக் ஆஃப் மெட்டீரியல்ஸ் இருக்கு. எல்லாமே வந்து காரை க்ளீன் பண்ணிக்கிறதுக்காகவே ஒரு பெரிய பேக்கை வந்து உங்களுடைய பூட்டில் வந்து வச்சுருப்பீங்க. இன்னைக்கு அந்த செக்மெண்ட்டில் பெயிண்ட்டை வந்து எப்படி வந்து நம்ம மெயின்டைன் பண்ண போகிறோம், ஒரு பெயிண்ட் வந்து ஃபேட் ஆகாமல் இருக்கிறது எப்படி, அதுக்கு வந்து நம்ம பாலிஷ் போடணுமா வேண்டாமாங்கிறது எல்லா டீட்டெயிலும் தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். கண்டிப்பாக. புது கார் வாங்கின உடனே ஷோரூம்லேயே பார்த்தீங்கன்னா டெஃப்லான் கோட்டிங் போடுங்க, இல்லை வந்து வேக்ஸ் பாலிஷ் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒரு புது காருக்கு டெஃப்லான் கோட்டிங்கோ இல்லை வேக்ஸ் பாலிஷோ இல்லை வந்து வேற ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம கொடுக்கணுமா? என்னை பொறுத்த வரைக்குங்க புது காருக்கு தேவையில்லை. ஒரு 6 மாதம் வரைக்கும் அந்த இதே நல்லா இருக்கும். உங்களுக்கு பாலிஷிங்லாம் பண்ணி தான் வரும். அந்த வண்டி பெயிண்டிங்கு கிளியரு பாலிஷ் எல்லாம் பண்ணி தான் வரும். ஸோ அதுக்கு தேவைப்படாது. அது அவங்களோட டார்கெட்டுக்காக அதுதான் சொல்றது. அவங்க டார்கெட்டை அச்சீவ் பண்ணுறதுக்காக அதெல்லாம் சொல்கிறது. அதெல்லாம் போட தேவையில்லை. ஒரு 6 மாதம் கழிச்சு வேக்ஸ் பாலிஷ்னு ஆரம்பிக்கலாம். இப்போ பாலிஷிங்லேயே நிறைய இருக்குது. வேக்ஸ் பாலிஷ் இருக்குது, டெஃப்லான் இருக்குது, அதுக்கப்புறம் செராமிக் இருக்குது, கிராஃபைன் இருக்குது. இந்த மாதிரி நிறைய பாலிஷஸ் இருக்குது. நமக்கு எது தகுந்த மாதிரி வேணுமோ, என்ன பட்ஜெட்டில் வச்சு நம்ம நினைக்கிறோமோ அது மாதிரி நம்ம போட்டுக்கிறது பெட்டராக இருக்கும். இப்போ நான் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு முன்னாடி அமேஸ் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வண்டி வாங்கி ஒரு 6 மந்த்ஸ் கழிச்சு பாலிஷ் பண்ண ஆரம்பித்தேன். ஒரு 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி. அது வந்து நம்ம ஓட்டுறது, நம்ம வச்சுக்கிற விதம், அது தகுந்த மாதிரி பாலிஷிங் போடலாம். பாலிஷிங் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா, உங்களுக்கு வந்து இப்போ தண்ணி பட்டுச்சுன்னா ரிப்பல் ஆகி போயிடும். உங்களுக்கு டஸ்ட் ஒட்டாது, பேர்ட் டிராப்பிங்ஸாக பட்டுச்சுன்னா இறங்காது, ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். உங்களுக்கு பெயிண்டிங் மேலே ஒரு ப்ரொடெக்ஷன் ஃபிலிம் மாதிரி ஒன்று இருக்கும். அது ஸோ தட் வந்து அது ப்ரொடெக்ட் பண்ணிட்டே இருக்கும், உங்களுக்கு லைஃப் கொடுக்கும். உங்களுக்கு அதுக்காக தான் பாலிஷிங் பண்ணுறது. அது அவங்க பட்ஜெட் தகுந்த மாதிரி அந்த பாலிஷிங் பண்ணிக்கலாம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த பாலிஷிங்ஸ்லாம் பண்ணிக்கலாம். நான் ஃபாலோ பண்ணுறது வந்து நார்மல் வேக்ஸ் பாலிஷ். இது நான் வீட்டிலே நான் பண்ணிடுறது. ஒரு ஒர்க் அவுட் மாதிரி இருக்கும், வண்டியும் நல்லா மாதிரி இருக்கும். வண்டி அது போட்டதுக்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதோட அவுட்புட்டே வேற மாதிரி இருக்கும். அதை நீங்க ஃபீல் பண்ணாதான் உங்களுக்கு தெரியும். அது அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனே வந்து வேற லெவல்ல இருக்கும். அது ஓகே. சரி, உங்களுடைய அந்த கிட்ட வந்து எடுக்கலாமா வெளியே? அதுல இப்போ எடுத்து வச்சுட்டு இதுக்கு வேக்ஸ் பாலிஷ் எப்படி போடுறது, இல்லை பாலிஷிங்ல என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? கண்டிப்பா பார்க்கலாங்க, வாங்க. இதாங்க என்னோட கிட்டு. நீங்க முன்னாடி பார்த்துருப்பீங்க. அது பார்த்தீங்கன்னா அந்த WD-40 பாலிஷ், இன்டீரியர் பாலிஷ், எக்ஸ்டீரியர் பாலிஷ், டயர் பாலிஷ், அப்புறம் வேக்ஸ் பாலிஷ். பக்கத்தில் என்ன புதுசாக ஒரு பாக்ஸ் ஆட் ஆயிருக்கு. இது வந்து ஏர் ப்ளோவருங்க. ஏர் ப்ளோவர் அண்ட் டஸ்ட் சக் பண்ணுற வேக்யூம் கிளீனர் மாதிரி. இது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த கார் கழுவுனதுக்கு அப்புறம் தண்ணிலாம் அங்கங்கே தேங்கிடும். இந்த ஹிஞ்சஸ்லாம் கார்னர்ஸ்லாம் இருக்கும். அப்போ ப்ளோ பண்ணி நல்லா இருக்கும். இன்ஜின் ரூம் ப்ளோ பண்ணுறதுக்கு. ஏன்னா இன்ஜின் ரூமில் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக நீங்கள் ப்ளோ பண்ணால் தான் வந்து இந்த குப்பை சேராமல் இருக்கும், டஸ்ட்லாம் சேராமல் இருக்கும். டஸ்ட்டு சேராமல் இருந்துச்சுன்னா அந்த எலிலாம் வராமல் இருக்கும். ஏன்னா எலி வந்துட்டு போகிறது, அந்த தடையெல்லாம் அப்படியே இருக்கும். அது திருப்பி அவங்க ஃப்ரீக்வெண்ட்டாக வந்துட்டு இருப்பாங்க. ஸோ அந்த வகையில் இவன் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, நாம் இப்போ வந்து வேக்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுறது வந்து 3M வேக்ஸ். இந்த வேக்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. இது காலகாலமாக தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நல்லா இருக்குது. நிறைய பிராண்ட்ஸ் இருக்கு, பட் இந்த பிராண்ட் என்னவோ எனக்கு கொஞ்சம் பிடிச்ச மாதிரி இருக்கு. ஒரு காருக்கு பாலிஷ் பண்ணணும், அதுவும் நாமளே பண்ணணும்னா என்னென்னலாம் மெட்டீரியல் வேணும் நமக்கு? பேசிக்கா பாலிஷ் யூஸ் பண்ண வேக்ஸ் பாலிஷ், அப்புறம் மைக்ரோ ஃபைபர் கிளாத் ஒன்று. எதுக்குன்னா ஃபர்ஸ்ட் வண்டி கழுவிட்டு நல்லா தொடச்சிடணும். தண்ணி இல்லாமல் இருக்கணும். ஃபர்ஸ்ட் தண்ணி இல்லாமல் ட்ரை ஆனதுக்கு அப்புறம் பாலிஷ் அப்ளை பண்ண வேண்டியதான். ஓகே. அதுக்கு எக்ஸ்ட்ரா இன்னொரு துணி இருக்கணும், ஒரு ட்ரை கிளாத் ஒன்று இருக்கணும். அது செஞ்சு காமிக்கிறீங்களா இப்போ? கண்டிப்பாங்க. இது வந்து கொஞ்சம் ஆமா, மழைல அந்த தண்ணி பட்டு கொஞ்சம் அழுக்காயிடுச்சு. ஸோ அந்த முக்கியமாக வந்து இந்த மைக்ரோ ஃபைபர் யூஸ் பண்ணும்போது தான் அது ப்ராப்பராக ஸ்க்ராட்ச் இல்லாமல் வரும். அழுக்கும் வந்துடும், ஸ்க்ராட்ச் ஆகாது. இந்த ஸ்வில் மார்க்ஸ்லாம் வராது உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ட்ரையாக இருக்கு இப்போ. ஆமாம். இதை நீங்கள் கையிலையும் அப்ளை பண்ணலாம், இல்லை துணிலையும் அப்ளை பண்ணலாம். இது ட்ரையான கிளாத், இது மைக்ரோ ஃபைபர் கிளாத். இருக்கும்ல க்ளோஸ். இப்போ ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணணும் இல்லைங்களா? இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு 2 மினிட்ஸ்ன்றது ஒரு இது இல்லை, பட் ட்ரை ஆகிடும் மோஸ்ட்லி. இந்த வெதர் கொஞ்சம் டைம் ஆகும் உங்களுக்கு. ட்ரை ஆனதுக்கு அப்புறம் அப்ளை பண்ண சைடு இல்லாமல் வேற புது சைடு எடுத்து துடைக்கணும். ஓகே. இப்போ நம்ம இந்த சைடில் அப்ளை பண்ணியிருக்கோம். ஆமாம். இந்த சைடு இல்லாமல் வேற சைடு நீங்கள் துடைக்க ஆரம்பிக்கணும். யூஸ்வலாக அதுக்கு வேற டவல் கூட யூஸ் பண்ணலாம்.
வேற கிளாத் கூட வேற கிளாத் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்னன்னா நீங்க வந்து ஒரு கார் பீரியரா இருக்கீங்க, உங்களுக்கு கார் பிடிக்குங்கிறதுனால நீங்களே எல்லாம் துடைச்சிக்கிறீங்க. ஆனா நிறைய பேருக்கு அவ்வளோ டைம் கூட இருக்காது. ஸோ அவங்க வந்து ஷோரூம்ல விடலாம், இல்லை வந்து நம்ம ஒரு கார் கேர் சென்டர்ல விடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி விடுறவங்களுக்கு வந்து அந்த மாதிரி மிஷின் பாலிஷ் வந்து போடலாமா? மிஷின் பாலிஷ் போடலாம். பட் அங்க இருக்கவங்க இந்த எக்ஸ்பீரியன்ஸான ஆளுங்களாம் இருப்பாங்க நிறைய பேர், அங்க அவங்க கிட்ட சொல்லி பண்ணா நல்லா இருக்குங்க. ஏன்னா நிறைய புது ஆளுங்களாம் வந்துடுறாங்க, ஆளுங்க கம்மியா இருக்காங்க, ஆளுங்க வரலன்னு சொல்லிட்டு புதுசா யாராவது ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க கிட்ட பண்ணாம அங்க இருக்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க கிட்ட பண்ணாங்கன்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இப்போ நம்ம ட்ரை ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு பக்கத்தை வச்சு நீங்க துடைக்கிறீங்க, ஃபுல்லா துடைச்சிறீங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பக்கத்தை திருப்பி துணி வேற துணி இருந்துச்சுன்னா வேற துணியும் துடைக்கலாம். ரொம்ப அழுத்தம் துடைக்கணுங்க, லேசா நீங்க துடைச்சாலே போதுங்க. உங்களுக்கு அந்த ஷைன் வந்து கிளியரா தெரியுது இந்த இடத்துல. நீங்க அதை பார்த்தாலும் தெரியும் உங்களுக்கு, நீங்க தொட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படியே வழுக்கிட்டு போற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இதே மாதிரிதான் உங்களுக்கு தூசியோ தண்ணியோ பட்டுச்சுன்னா வழுக்கிட்டு போயிடும் உங்களுக்கு. இப்ப இந்த இடத்துக்கும் இதுக்குமே நல்ல அந்த டிஃபரன்ஸ் தெரியும் உங்களுக்கு. இதே மாதிரி பேர்ட் டிராப்பிங்ஸ் பட்டா கூட உள்ள இறங்கிடாதுங்க, அது பெயிண்ட் ப்ரொடெக்ட் ஆகும் உங்களுக்கு. ஓகே, அதுதான் இந்த பாலிஷிங் உடையது. பேர்ட் டிராப்பிங்ஸ் வந்து ஒரு மாதிரி லேயரா தெரியும், ரவுண்டா. அந்த ஆசிட் என்ன பண்ணணும்னா அப்படியே உள்ள இறங்கிடும். இறங்கி அது இந்த பெயிண்ட் டல்லா ஆகிடும். பெயிண்ட் டல்லா ஆகாது, ஃபர்ஸ்ட் கிளியர் போயிடும். அப்புறம் பெயிண்ட் ஃபுல்லா இருக்கும். அந்த ஒரு 3 லேயர் ஆஃப் பெயிண்ட் அடிப்பாங்க ஃபேக்டரியில, அந்த லேயர்ல அப்படியே உள்ள இறங்கி போய் டல்லா காமிக்கும் உங்களுக்கு. சோ இதெல்லாம் அது ப்ரொடெக்ட் ஆகும் உங்களுக்கு. சோ இந்த பாலிஷ் எத்தனை நாளைக்கு ஒரு டைம் போடலாம்? இது நம்ம யூசேஜ் பொறுத்து, நம்ம கார் பார்க் பண்றதை பொறுத்து, வச்சுக்கிறத பொறுத்துங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம தலைக்கு டை அடிக்கிறோம், வயசானவங்களாம் டை அடிக்கிறாங்க. அது வந்து வெள்ளை முடி வருதுன்னு தெரியும் போது டை அடிப்பாங்க. அது மாதிரி எப்போ உங்களுக்கு டல் ஆகுது ஃபேட் ஆகுதுன்ற மாதிரி நீங்க துடைக்கும் போது தெரியும் உங்களுக்கு. அப்போ உணரும் போது நீங்க அது பண்ணலாம். நீங்க சும்மா வாரத்துக்கு ஒரு டைம் நான் அதெல்லாம் பண்ண அவசியம் இல்லை உங்களுக்கு. ஒரு 2 மாசத்துக்கு வாட்டி இல்ல 3 மாசத்துக்கு வாட்டி. சில பேர்லாம் காரை வெளியே பார்க் பண்ணுவாங்க, அவங்க கார்லாம் பாத்தீங்கன்னா வந்து டஸ்ட் குப்பை எல்லாம் கிடக்கும் உங்களுக்கு. அந்த மாதிரி கார்லாம் வந்து ஃப்ரீக்வெண்டா பண்ண பெட்டரா இருக்கும். ஃப்ரீக்வெண்டா பண்றதோட அது கரெக்டான ஒரு பார்க்கிங்ல வச்சு ஒரு கவர்ட் பார்க்கிங் தான் இன்னும் பெட்டரா இருக்கும். ஏன்னா இப்போ எல்லாரும் புது கார் வாங்கிடுறாங்க, வாங்கிட்டு அது ரோட்ல நிறுத்துறாங்க. அது மாதிரி இல்லாம ஒரு கவர்ட் பார்க்கிங் ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் கார் வாங்கினா கொஞ்சம் பெட்டரா இருக்குங்க. அவ்வளவு காசு கொடுத்து வச்சு அது ரோட்ல குப்பையில தூசியில கிடக்கிறது வந்து இன்ஃபேக்ட் அந்த மாதிரி தூசி லேயர் இருக்கிறதுனாலயே பெயிண்டோட குவாலிட்டி சீக்கிரம் கம்மியாகும் போயிடும் இல்லீங்களா? ஆமா. சோ நீங்க இப்போ உங்களுக்கு வந்து இந்த வெயிலே இருக்கிறதுனால டயர் ஹார்டாக இருக்கட்டும், இல்ல தூசியா இருக்கட்டும், இல்ல எலி உள்ள போறதா இருக்கட்டும், நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குங்க. கவர்ட் பார்க்கிங்னா இருந்தால் கொஞ்சம் சேஃபா இருக்கும் உங்களுக்கு. காரும் சேஃபா இருக்கும், அந்த பெயிண்ட் ப்ரொடெக்ட் ஆகும் உங்களுக்கு. ஓவராலா காரோட அந்த கலர் வந்து சீக்கிரமா ஃபேட் அவுட் ஆகாது உங்களுக்கு. இப்போ கவர் போடணும்னு சொல்றீங்க, கவர் போடுறதுனால வந்து பெயிண்ட் வந்து ஸ்கிராட்ச் ஆகுறதோ அந்த மாதிரி ஆகாதா? கவர்லயே வந்து நிறைய குவாலிட்டிஸ் இருக்குங்க. சிலதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஹெவியா இருக்கும். அந்த ஹெவியான இது என்னன்னா, உள்ள மாய்ஸ்சர் கண்டென்ட்லாம் உள்ள போச்சுன்னா அது அப்படியே தங்கி 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 இருந்து அந்த மாய்ஸ்சர் கண்டென்ட் வந்து லேசா துருப்பிடிக்க ஆரம்பிக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து காத்தடிக்கும் போதெல்லாம் அந்த கவர் பறக்கும் போதெல்லாம் ஸ்கிராட்ச் ஆகிட்டே இருக்கும் உங்களுக்கு. அதே லைட் வெயிட்லாம் இருக்கு, அந்த பேராஷூட் மெட்டீரியல் மாதிரி லைட் வெயிட் கவர்ஸ் தான் இருக்கு, அதெல்லாம் அந்த ஸ்கிராட்ச் ஆகாதுங்க உங்களுக்கு. பட் நான் இது வரைக்கும் நான் கவர்ட் பார்க்கிங் தான் வச்சிருக்கேன். ஸோ நான் அதுவும் கவர்லாம் போறது இல்லை. இப்போ நீங்க பாலிஷ் பண்ண மாதிரியே இந்த துணியை வச்சு மற்ற இந்த ஹெட்லைட்டு, ஃபாக் லேம்ப்பு, மிரரு, கிளாஸ் எல்லாம் நீங்க தொடச்சிட்டீங்கன்னா தண்ணி தூசி எதுவும் படாதுங்க உங்களுக்கு. மழை பெய்யுற டைம்ல தண்ணி விழுந்தா கூட அப்படியே வழிகிட்டு போயிட்டு தவிர நிக்காதுங்க. பாலிஷ் போடுறோமோ சில விஷயம் கவனிக்கணும் நம்ம. இது வந்து நீங்க பானட்டு, ஹெட்லைட்டு, டெயில் லேம்ப்பு, மிரர்ஸ் இதெல்லாம் போட்டுக்கலாம், ஒரு பிரச்சனை இருக்காது உங்களுக்கு. இந்த மாதிரி இந்த பிளாக் ஏரியா இருக்குங்களா, இந்த மாதிரி பிளாக் பிளாஸ்டிக் இருக்கு, அங்க போட்டீங்கன்னா வெள்ளை வெள்ளையா தெரியும். அதுக்கு இந்த பாலிஷ் போடக்கூடாது, அதுக்கு வேற பாலிஷ் இருக்கு. அந்த பாலிஷ் போட்டீங்கன்னா தான் அது வந்து பிளாக்காவே இருக்கும். அது அவ்வளோ என்ரிச்சான மாதிரி இருக்கும். அது இந்த பாலிஷ் போடும்போதுனா வெள்ளை வெள்ளையா ஃபார்ம் ஆயிடும். அதுக்கான இடம் அது இல்லை. இப்போ நம்ம வேக்ஸ் பாலிஷ் போட்டோம் இல்லையா, ஒரு 2 வாரம் கழிச்சு நான் வாட்டர் வாஷ் விடுறேன், எங்க ஒரு டிரைவ் போனேன், மழையா இருந்தது, அதனால சேரா இருக்குன்னு, அப்ப கண்டிப்பா பாலிஷ் எல்லாம் போயிடும்ல? பாலிஷ் போவாங்க கண்டிப்பா. ஏன்னா அங்க அடிக்கிற பிரஷர் ஜாஸ்தி உங்களுக்கு. நீங்க வீட்டுல கழுவிங்கன்னா பெருசா போவாது உங்களுக்கு. அங்க அடிக்கிற பிரஷரோ அங்க அடிக்கிற யூஸ் பண்ற அந்த ஃபோமோ வந்து அது கம்ப்ளீட்டா வேற மாதிரி இருக்கும். கண்டிப்பா அது எல்லாமே வந்துடும். ஸோ எப்பெல்லாம் வாட்டர் வாஷ் விடுறணும் அப்பெல்லாம் வந்து இந்த மாதிரி வேக்ஸ் பாலிஷ் போட்டுக்கிறது பெட்டர். நாமளே பண்றோம்னா வீட்டுல கொண்டு வந்து நிறுத்திட்டு ட்ரை ஆனப்புறமா லைட்டா அப்படி போட்டு தொடச்சிட்டோம்னா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். இல்லாட்டி இப்பெல்லாம் வந்து வாட்டர் வாஷ் பண்ற இடத்துல வேக்ஸும் போடுறாங்க, ஆனா அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்றாங்க. ஸோ அந்த சார்ஜ் நம்ம அஃபோர்ட் பண்ண முடியும்னா அதுவும் பண்ணிக்கலாம். அஃபோர்ட் பண்ணும்போது அப்படியே பக்கத்து வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க ஆளுக்கு போடுறாங்களான்னு செக் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும். நம்ம பாட்டு விட்டுட்டு வந்து உட்காந்துட்டு இருந்தோம்னு வச்சுங்களேன், அங்க என்ன பண்றாங்க நமக்கு தெரியாது. அப்ப நல்லா தான் இருக்கும். ஆனா ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் நீங்க பாத்தீங்கன்னா வந்து அது அங்க பண்ணது என்ன தப்புன்றது அப்பதான் தெரியும் உங்களுக்கு. ஆனா அந்த பாலிஷ் போட்டு
தேக்க அப்படியே ரொம்ப அழகா தெரியுதுங்க. அந்த அந்த ஷைன் வந்து நீங்க துடைக்கும் போது அந்த ஃபீலே நல்லா இருக்கும். நல்லா இருக்கும்ல. அதாவது நீங்க அதுக்கு முன்னாடி துடைச்ச போது எப்படி இருந்தோ அது கம்ப்ளீட் ஆப்போசிட்டா இருக்கும் உங்களுக்கு. அப்படியே வழுக்கிட்டு போகும் அந்த துணி துடைக்கும் போதே உங்களுக்கு. நம்மள எப்படி நம்ம கேர் பண்ணிக்கிறோமோ அதே மாதிரி காரையும் இந்த மாதிரி கொஞ்சம் அப்படி பாத்துட்டீங்கன்னா அதுவும் நல்லா இருக்கும். நமக்கு ஒரு திருப்தி இருக்கும் அதுல. அது பண்ணும் போது அந்த திருப்தி நமக்கு தெரியும். அது சொல்றதோட அதை செய்யும் போது இன்னும் நல்லா இருக்கும். நீங்க தொட்டு பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ரொம்ப ஸ்மூத்தா இருக்கு. ஒரு மாதிரி வழவழன்னு இருக்கும். இந்த மழை டைம்ல டஸ்ட் எல்லாம் எதுவுமே நிக்காது, அப்படியே வந்துடும். இப்போ இந்த பாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இதோட எம்ஆர்பி வந்து 840 அப்படின்னு போட்டிருக்கு. அமேசான்ல 700 rupees 700 rupees வாங்குனீங்க. இது வந்து 2 years எக்ஸ்பைரி டேட் இருக்கு. இது எத்தனை டைம் நம்ம யூஸ் பண்ண முடியும்? இந்த காரை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு வருஷம் ஈஸியா வருங்க உங்களுக்கு. 6 வாட்டி பத்தும் உங்களுக்கு. 6 வாட்டிக்கு இது வந்து செட் ஆகும். ஏன்னா வெளியில நான் வந்து ஷோரூம்லயோ இல்ல அந்த ஸ்பாலையோ செக் பண்ணும்போது ஒரு ஆஷ் பேக் வந்து ஒரு 1500 இருந்து 2000 rupees சார்ஜ் பண்றாங்க. அதுலயும் மெஷின்ல தான் போடுவாங்க, கையில போட மாட்டாங்க. இதே உங்க எம்யூவி நீங்க கொண்டு போறீங்க அப்படின்னா ஒரு 4000 to 5000 சார்ஜ் ஆகும்னு சொல்றாங்க. ஆனா இப்போ இது வந்து நீங்க ஒரு 1000 rupeesக்கு, அதாவது இந்த டவல் இதெல்லாம் சேர்த்து இந்த ஃபைபர்லாம் சேர்த்து ஒரு 1000 rupeesக்கு வாங்குறீங்க. அப்போ ஒரு 1000 rupees ஒரு 1 year மெயின்டைன் பண்றீங்க. ஆனா நீங்க ஷோரூம் போனீங்க அப்படின்னா அதுவே ஒரு டைமுக்கு வந்து நீங்க 4000 5000 பண்ற மாதிரி இருக்கும். உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா அதை பண்ணிக்கிறது ஓகே, அஃபோர்ட் பண்ண முடியும்னாலும் ஓகே. இல்லை நீங்க மெயின்டைன் பண்ணணும்னா நீங்க இதை பண்ணிக்கிறீங்க. மெயின்டைன் பண்றதால நமக்கு ஒரு ஒர்க் அவுட் மாதிரி ஆயிடும். நம்மளும் நம்ம காரை பார்த்துட்ட மாதிரி இருக்கும். அதாவது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து அது உணரும் போது தான் தெரியும் அது. ஸோ இது மூலயமா கிட்டத்தட்ட நம்ம ஒரு ஸ்பாலையோ இல்லை ஒரு ஷோரூமில் பண்ணுறோன்னா வருஷத்துக்கு 2 டைம் பண்ணுறோன்னாலும் ஒரு 10,000 ரூபாய் ஆகும் இந்த மாதிரி ஒரு எம்யூவிக்கு. நீங்கள் பண்ணுறதா இருந்தால் ஒரு 1000 ரூபாயில் பண்ணிடுவீங்க. ஆனால் உங்களோட டைமும் உங்களோட எஃபர்ட்டும் தேவை. அப்படி பார்க்கும்போது ஒரு 9000 rupees நீங்கள் வந்து சேவ் பண்ணுறீங்க. கண்டிப்பாக சூப்பருங்க. ஸோ இப்போ ஸ்க்ராட்ச் எல்லாம் ஆகும் இல்லைங்களா? அப்போ ஸ்க்ராட்ச் ஆகிறப்ப இந்த பாலிஷ் ஓரளவுக்கு நமக்கு மேனேஜ் பண்ணுமா, இல்லை ஸ்க்ராட்சுக்குன்னு வேற பாலிஷ் தான் நம்ம போடணும்? ஸ்க்ராட்சே நிறைய வகை இருக்குங்க. அதாவது பெயிண்ட் போகாமல் இருந்ததுன்னா இது போட்டிங்கன்னா மறையும், ஃபுல்லாக போகும்னு சொல்ல முடியாது. ஒரு 60 to 70% மறையும் உங்களுக்கு, அந்த கோடு தெரியாது உங்களுக்கு. பெயிண்டே போயிடுச்சுன்னா நீ இப்போ பெயிண்ட் பண்ணி தான் ஆகணும். அது இந்த மாதிரி ஸ்க்ராட்ச் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு இங்கேருந்து பார்த்தா ஒரு விசிபிளா தெரியும். நான் இங்கிருந்து பார்க்கும்போது ஒரு ஆங்கிள் தான் தெரியும், தவிர மற்ற எல்லா ஆங்கிலும் தெரியாது உங்களுக்கு. 60-70% மறைஞ்சிடும் அது. இந்த மாதிரி பாலிஷ், இந்த மாதிரி கோடு எடுக்கணும்னா நீங்க ரப்பிங் பாலிஷ் போட்டால் தான் போகும். ரப்பிங் பாலிஷ் நான் போதில்லை, நான் வெறும் வேக்ஸ் பாலிஷ் தான் போட்டுட்டு இருக்கேன். ஆனால் சில ஸ்க்ராட்ச் விசிபிளா இருக்கு, அதெல்லாம் போகணும் அப்படின்னா ரப்பிங் பாலிஷ் போடுறதோ டச் அப் பண்றது இல்லைன்னா பெயிண்ட் பண்றது தான் பெட்டர் ஆப்ஷன். ஸோ ஓவராலா ராஜா சிதம்பரம் கிட்ட வந்து நம்ம இப்போ கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அவர் எப்படி இவர் காரை வந்து கிளீனாக வச்சுக்கிறாரு, பாலிஷ் போடுறாரு அப்படிங்கிறத. நீங்களும் கார் வச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி வேக்ஸ் பாலிஷை நீங்களாக அப்ளை பண்ணுறப்ப ஒரு காரோட ஒரு கனெக்ட் ஏற்படும். அந்த காரை க்ளீனாகவும் வச்சுக்க முடியும். நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். மெயின்டெனன்ஸ் விஷயத்தில் அடுத்து வேறு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து அந்த ஒரு டிப்பையும் வந்து நான் ராஜா சிதம்பரம் கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவோம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நான் உங்கள் டிஜே ராஜா. விகடன் வெல்கம் பேக் இப்ப வெறும் 29 ரூபாயில் ஜூனியர் விகடன், ஆனந்த விகடன், நாணயம் விகடன் உள்ளிட்ட 8 டிஜிட்டல் இதழ்கள், வேல்பாரி, நீரதிகாரம், அணிலாடும் முன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள், சுஜாதா, எஸ் ராமகிருஷ்ணன், அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என 29 ரூபாயில் 3 மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்.